ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். 9ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9th ஆஃப் இயர்லி தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 மார்க் கொஷின் பேப்பரு. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 × 2 8. இதில் 21 கொஷின் வந்து கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க. இதில் நீங்கள் பேச்சு மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சார்ந்தது, நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சார்ந்தது. அதே மாதிரி கருகொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஊமையாக்கப்பட்டது, இசைத்தூண்கள் யார் காலத்தில் வடிவமைக்கப்பட்டது, நீங்கள் வாழும் பகுதியில் ஏறுதழுவலர் எவற்றையெல்லாம் அழைக்கப்படுகிறது, விடல் என முடியும் குறள். அடுத்து வல்லின மிகும் இடங்களுக்கு சான்று எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே 2 × 3 6 பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இணைய வழி சேவையினை எழுதுக. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை, ஆண்டாள் கனவு காட்சியினை எழுது, பூவாவது காய்க்கும் என தொடங்கும் சிறு பஞ்சம் மூலம் பாடல். அதே மாதிரி பண்பு பாகு பெயர் தொழிலாகு பெயர் விளக்குக, தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையிலி தூது அனுப்ப தமிழே சிறந்தது, தமிழ் விடு தூது காரணம். அதே மாதிரி கீழே உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் கையெடுக்க அகராதி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நயம் பாராட்டுக்க நல்லா படிச்சுக்கோங்க. சமூகத்திற்கு நீ செய்ய வேண்டிய உனது பணிகளை எழுது, காட்சினை கொண்டு கவி உணர்வு. இதில் 3 × 8 24 8 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகள் விவரி, பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்தெழுது, நூலகம் நூல் ஆகியவை, அண்ணாவின் வானொலி, தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் எழுது ரொம்ப முக்கியம், பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்தியினை திரட்டி தொகுப்புரை, எனது பயணம் என்னும் தலைப்பில் உனது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.